விஜய் கரூருக்கு வந்தால் கலவரமாகும் என போலீசார் கூறியதாலேயே விஜய் கரூர் வரவில்லை என்று தவிக தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ஆதவ் அர்ஜுனா கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை விஜய் தத்தெடுக்க முடிவெடுத்திருப்பதாகவும் கூறினார். கரூர் துயரத்திற்கு தவிக தான் காரணம் என்ற பிம்பத்தை உருவாக்க முயற்சி நடைபெற்றதாக குற்றம் சுமத்திய ஆதவ் அர்ஜுனா பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க சம்பவத்தன்று கரூர் எல்லையில் காத்திருந்த விஜயை கரூருக்குள் நீங்கள் மீண்டும் வந்தால் கலவரமாகும் என்று காவல்துறை தடுத்ததாகவும் குற்றம் சுமத்தினார். இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க. அதுவல்ல, எங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை செக் பண்ணலாம். கரூரோட பார்டர்ல நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம். காவல்துறை வர வேணாம், வந்தா கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம். ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியையும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யார் அடிச்சு அனுப்பிச்சாங்கிறது நாங்கள் பதிவு பண்ணுவோம். இது இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டுருச்சுங்கிறத உணர்ந்தோம். ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுதே எப்படி காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி இந்த எந்த தவறு இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்புறம் எதுக்கு விசாரணை ஆணையத்தை உருவாக்குனாங்க? எங்களுடைய அமைதி இந்த தீர்ப்புக்கு அப்புறம் 41 எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், ஒரு ஜஸ்டிஸ் வேணும். 5வது நாள் எங்க தலைவர் எங்ககிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார், நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நான் பர்சனலா தத்தெடுக்க போறேன். நம்ம வாழ்க்கை முழுசும் நான் இவங்களுக்கு பயணிக்க போறேன். இந்த உறவுகள் ஏதோ நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ முத நாள் போயிட்டு மலர் வலை வச்சுட்டு போறது இங்க தலைமையோ தமிழக வெற்றி கழகமும் கிடையாது. வாழ்க்கை முழுதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்க உருவாக்குறோம். அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். 100% இதுல ஒரு சதி திட்டம் இருக்கு, இதை நாங்க நம்புறோம். ஆனா அதை குற்றச்சாட்டா சொல்லாம முறையா நீதித்துறையை நாங்க அணுகணும்னு நினைச்சோம். ஒரே ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் இதுக்கு பொறுப்பு, முழு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு மாயத்தோட்டத்தை இந்த 10 நாள் உருவாக்குனாங்க.